எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்யூஎஸ்ஆர்பி 2018 வருடத்திற்கான டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் கான்ஸ்டபிள் ஃபயர்மேன் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர்ஸ். முதல் கேள்வி, y சமம் 2x plus k என்ற நேர்கோடு 1,2 என்ற புள்ளி வழி செல்கிறது எனில் k இன் மதிப்பு என்ன? y சமம் 2x plus k என்ற நேர்கோடு 1,2 என்ற புள்ளி வழி செல்கிறது எனில் k இன் மதிப்பு என்ன? இதில் வந்து பார்த்தீங்கன்னா x வந்து 1, y வந்து 2. அப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. y வந்து 2, x 1னா அப்போ என்ன வரும்? 1 சமம் மன்னிக்கவும், y வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு 1 2 ப்ளஸ் k சமம் 2 மைனஸ் 2 சமம் என்ன வரும்? 0. அப்போ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. y சமம் 2x plus k என்ற நேர்கோடு 1,2 என்ற புள்ளி வழி செல்கின்றது எனில் k இன் மதிப்பு 0. அடுத்தது இரண்டாவது கேள்வி, கண் கோளத்தின் வெளியடுக்கில் ஸ்கிலிரா உள்ளது. அடுத்தது ஒரு வானியல் அலகு. இதுக்கு சரியான விடை 1.496 பெருக்கல் 10^11 மீட்டர். அடுத்து நான்காவது கேள்வி, கதிர்வீச்சின் அளவு ரான்ஜன் என்ற அலகால் அளவிடப்படுகிறது. செல்லின் தற்கொலை பைகள் லைசோசோம்கள். முதல் ஊசல் கடிகாரம் 1857 ஆண்டு, மன்னிக்கவும், இது வந்து 1657 ஆண்டு வடிவமைக்கப்பட்டது. 1657 ஆண்டு வடிவமைக்கப்பட்டது. அடுத்தது கரிம சேர்மங்களை கரைக்கும் நீரற்ற கரைப்பான். இது சரியான விடை பென்சீன். கரிம சேர்மங்களை கரைக்கும் நீரற்ற கரைப்பான் பென்சீன். அடுத்தது இலையானது பை போன்ற அமைப்பாக மாறியுள்ள தாவரத்தின் பெயர் யூட்ரிகுலேரியா. அடுத்தது நகரும் தன்மையற்ற ஸ்போர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நகரும் தன்மையற்ற ஸ்போர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஏப்லானோஸ்போர்கள். அடுத்தது இரத்தம் உறைதல் மற்றும் இரத்த இழப்பை தடுப்பது. இது சரியான விடை த்ரோம்போசைட்டுகள். அடுத்தது சுபாஷ் சந்திரபோஸ் வருகை தந்த ஊர் மதுரை. தமிழ் எண்களை கூட்டுக. கா கூட்டல் ஊ 3. அடுத்தது 1 கூட்டல் 2 3. சராயு நதி தற்போது எந்த மாநிலத்தில் உள்ளது? உத்தரப்பிரதேசம். அடுத்த 14வது கேள்வி, உலக புத்தக தினம் கொண்டாடப்படும் நாள். உலக புத்தக தினம் கொண்டாடப்படும் நாள் ஏப்ரல் 23. ஆயம் என்பதன் பொருள் தோழியர் கூட்டம். முகமது கஜினியால் தோற்கடிக்கப்பட்ட சாகி மரபை சேர்ந்த இந்து அரசர் ஜெயபாலர். அடுத்தது காரன்வாலிஸ் பிரபு காவல்துறை ஆணையத்தை நியமித்த இடம் கொல்கத்தா. 2ஆம் உலகப் போர் முடிவுக்கு பின் இங்கிலாந்தின் பிரதமராக பதவியேற்றவர். 2ஆம் உலகப் போர் முடிவுக்கு பின் இங்கிலாந்தின் பிரதமராக பதவியேற்றவர் கிளமண்ட் அட்லி. அடுத்தது இயேசு சபை என்ற அமைப்பை நிறுவியவர் இக்னோசியஸ் லயோலா. அடுத்து 20வது கேள்வி, தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த சமூக சீர்திருத்தவாதி ஈவே ராமசாமி. அடுத்தது உலகிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் ஆரவள்ளி மலைத்தொடர். அடுத்தது உலக பெண்கள் ஆண்டாக ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்த ஆண்டு
1978. அடுத்தது வன மகோத்சவம் என்ற விழா எடுக்கப்படும் மாதம். இதுக்கு தெரியல, இதுக்கு நீங்க உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இல்லாட்டினா நான் பார்த்துட்டு உங்களுக்கு ஆன்சர் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துகிறேன். அநேகமாக பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதமாக தான் இருக்கும். பட் இதுக்கு சரியாக விட தெரியல. அடுத்து 24வது கேள்வி. கடற்கரை பகுதிகளில் நிலவுவது சமமான காலநிலை. அடுத்தது 2 மணி 30 நிமிடங்கள் 15 வினாடிகள் என்பதை வினாடிகளாக மாற்றுக. இந்த மாதிரியான கேள்விகள்லாம் ஈஸியா பதில் எழுதலாம். 1 மணி நேரத்துக்கு எத்தனை வினாடிகள்? 3600 வினாடிகள். அப்போ 2 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ? 7200. அடுத்தது 30 நிமிடங்களுக்கு 1800. அப்போ ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ வரும்? 9000 பிளஸ் 15 வினாடிகள். மொத்தம் பார்த்தீங்கன்னா 9015. இந்த மாதிரியான கேள்விகளாம், இந்த மாதிரி வினாக்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லட்டு மாதிரி நீங்கள் பதில் எழுதி மார்க் எடுக்கலாம். அதனால் இந்த மாதிரியான கேள்விகளை மிஸ் பண்ணவே கூடாது. அடுத்தது 26வது கேள்வி. மனித உரிமைகள் தினமாக கடைபிடிக்கப்படும் நாள் டிசம்பர் 10. அடுத்தது போபால் விஷவாயு கசிவு ஏற்பட்ட ஆண்டு. இதுக்கு சரியான விடை 1984. என்ன வாயு காரணமாக பார்த்தீங்கன்னா மெத்தில் ஐசோசைனேட் விஷவாயு கசிவு காரணமாக போபால் நிகழ்வு 1984ஆம் வருடம் நடைபெற்றது. அடுத்தது உலக பேரிடர் குறைப்பு நாள் அக்டோபர் 13 அன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. அடுத்தது மினிகாய் தீவு எந்த நாட்டிற்கு சொந்தமானது? இந்தியாவிற்கு சொந்தமானது. அலை சக்தி மூலம் இந்தியாவில் மின்சக்தி உற்பத்தி செய்யும் இடம் விழிஞ்சம். அடுத்தது 31வது கேள்வி. ரைட் த சினானிம் ஆஃப் த வேர்ட் சினிவிலிங். இதுக்கு சரியான விடை grumble. அடுத்தது the word wallet is a French word. Next, I am a teacher aren't I. அதாவது கொஸ்டினா கேட்கணும். I am the teacher aren't I. அடுத்தது the word alphabet is a singular noun. அடுத்தது identify the right spelling word. ஸோ இதுக்கு சரியான விடை சி, munificence மீனிங் ஜெனராசிட்டி. அடுத்தது 36வது கேள்வி. வேதாந்த பாஸ்கர் என பாராட்ட பெற்றவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அடுத்தது முதுமொழி காஞ்சி 14 கீழ்கணக்கு நூல் வகையை சார்ந்தது. முதுமொழி காஞ்சி 14 கீழ்கணக்கு நூல் வகையை சார்ந்தது. அடுத்தது ஜியு போப் தன்னுடைய 19வது அகவையில் சமய பணியாற்ற தமிழகத்திற்கு வந்தார். அடுத்தது கன்னி தமிழனுக்கு வேணுமேயடா உயிர் கம்பன் கவியனுக்கு வேணுமேயடா என பாடியவர் யார்? இது சரியான விடை கா சச்சிதானந்தன். அடுத்தது உலக தமிழ் ஆராய்ச்சி கழகம் தோன்ற காரணமானவர் சாலை இளந்திரையன். உலக தமிழ் ஆராய்ச்சி கழகம் தோன்ற காரணமானவர் சாலை இளந்திரையன். அடுத்தது 41வது கேள்வி. சோடியம் நீருடன் வினைபுரிந்து ஹைட்ரஜன் வாயுவை வெளிவிடுகிறது. H2 ஹைட்ரஜன் வாயுவை வெளிவிடுகிறது. அடுத்தது இதய துடிப்பு, இரத்த குழல்கள் சுருக்கம், மூச்சு விடுதல் போன்ற செயல்களை ஒழுங்குபடுத்தும் பல்வேறு அனிச்சை செயல்களின் மையமாக முகுளம் செயல்படுகிறது. இதய துடிப்பு, இரத்த குழல்கள் சுருக்கம், மூச்சு விடுதல்
போன்ற செயல்களை ஒழுங்குபடுத்தும் பல்வேறு அனிச்சை செயல்களின் மையமாக முகுளம் செயல்படுகிறது. அடுத்தது கடல் மட்ட அளவில் வளிமண்டல அழுத்தத்தின் மதிப்பு. கடல் மட்ட அளவில் வளிமண்டல அழுத்தத்தின் அளவு 10⁵ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். அடுத்தது ஒமேகா 3 கொழுப்பமிலம் எதில் அதிகம் உள்ளது? மீனில். ராக்கெட்டில் பயன்படுத்தப்படும் எரிபொருள் திரவ ஹைட்ரஜன், அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க எப்படின்னா லிக்விட் ஹைட்ரஜன். அடுத்தது 46வது கேள்வி. 10 மீட்டர் பெருக்கல் 45 மீட்டர் பெருக்கல் 6 மீட்டர் அளவுள்ள ஒரு அறையின் தளம் மற்றும் சுவரை புதுப்பிக்க சதுர மீட்டருக்கு ஆகும் செலவு ரூபாய் 48 எனில் மொத்த செலவு யாது? இதுக்கு சரியான விடை ரூபாய் 53,280. அடுத்தது AB இருவர் ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பர். BC அதே வேலையை 15 நாட்களில் முடிப்பர். CA அதே வேலையை 20 நாட்களில் முடிப்பர் எனில் மூவரும் சேர்ந்து அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர்? இது சரியான விடை 10 நாட்கள். அடுத்தது மெய்யெண்களில் எவை சரியான கூற்று? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, NWZQ. அடுத்தது கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் x மற்றும் y இன் மதிப்புகளை காண்க. கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் x மற்றும் y இன் மதிப்புகளை காண்க. இந்த மாதிரியான கேள்விகள் வந்து ஈஸியா பதில் எழுதலாம். எப்படின்னா பாத்தீங்கன்னா பாருங்க, இந்த பக்கம் இது வந்து விரிகோணங்கிறதுனால இது 130 டிகிரினா எவ்வளவு? 180ல 130 போச்சுன்னா எவ்வளவு? 50 டிகிரி. அதே மாதிரி இந்த பக்கமும் அதே மாதிரி 180ல 120 போச்சுன்னா எவ்வளவு? 60 டிகிரி. அப்ப எக்ஸ் வந்து 60, ஒய் வந்து 50. இந்த மூன்றையும் கூட்டுங்க. 60 கூட்டல் 50 110 பிளஸ் 70 180. மூன்று பக்கங்களின் கூடுதல் 180 டிகிரி. அதை வச்சும் போடலாம். புரிச்சுங்களா? இந்த மாதிரியான கேள்வியெல்லாம் வந்து ஈஸியா பதில் எழுதலாம். அடுத்தது 50வது கேள்வி. இரு எண்களின் கூடுதல் 55, அவற்றின் வித்தியாசம் 7 எனில் அந்த எண்களை காண்க. பாருங்க, இந்த மாதிரியான கேள்விகள் வந்து விடையில, அதாவது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, ABCDன்னு, அதை வச்சே நாம சொல்லலாம். இரு எண்களின் கூடுதல் பாருங்க, 31 கூட்டல் 24 55. இதனோட வித்தியாசம் 7. இது சரியான விடை இதுதான். ஆனா மீதி மூன்றையும் பாருங்க, 40 பிளஸ் 15 55. ஆனா வந்து வித்தியாசம் வந்து 25 வருது. அடுத்தது 10 கூட்டல் 3 13 வருது. ஆனா 55 வரும். அடுத்தது 25 கூட்டல் 30 55. ஆனா வித்தியாசம் வந்து 5 வருது. அதனால வந்து இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. அடுத்தது காலியாக உள்ள இடத்தில் சரியான எண்ணை நிரப்பவும். காலியான உள்ள இடத்தில் சரியான எண்ணை நிரப்பவும். பாருங்க, 8 7 15 15 7 22 22 7 29 29 7 36 36 7 43. அப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 7 கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நம்பர் சீரீஸ் தான், வேற ஒன்றும் இல்லை. ரொம்ப ஈஸியான கேள்வி. இதுக்கு சரியான விடை 36. அடுத்தது பால் தூய்மையானது, விஷம் வந்து பார்த்தீங்கன்னா கொடியது. விஷம் கொடியது. அடுத்தது 53வது கேள்வி. கீழே கொடுக்கப்பட்டுள்ள வெண்படங்களுள் வினாக்களுக்கு ஏற்ற சரியான விடையை தேர்வு செய்க. இந்தியா, பாகிஸ்தான், ஆசியா. அப்ப இதுக்கு சரியான விடை ஏ. எப்படின்னா ஆசியாங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா ஆசியாக்குள்ள தான் வந்து இந்தியா, பாகிஸ்தான்ங்கிற தனித்தனி நாடுகள் உள்ளன. அப்ப இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, மற்றதெல்லாம் கிடையாது. அடுத்தது பாப்புலேஷன் என்ற வார்த்தையிலிருந்து எழுத்துக்களை தோராயமாக எடுக்கப்பட்டால் பி என்ற எழுத்துக்குள்ள வாய்ப்பு என்ன? இப்போ மொத்தம் எத்தனை எழுத்து இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போ 10. பி வந்து எத்தனை டைம் வருது? 2 முறை, 2 வாய்ப்புகள். அப்போ இதுக்கு சரியான விடை 2 கீழ் 10. அடுத்தது 55வது கேள்வி. கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் எத்தனை நேர்கோடுகள் உள்ளன? இதுக்கு சரியான விடை 12. எப்படின்னு பார்த்தீங்கன்னா
பாருங்க 1 2 3 4 5 இந்த கோடு இது வரைக்கும் வருது. மீதி வந்து 6 7 8 9 10 11 12. புரிஞ்சுங்களா? உங்களுக்கு வேணா நான் வந்து டயக்ராம் போட்டு பார்க்குறேன். 1 2 3 4 5 6 அடுத்தது 7 அடுத்து பாருங்க 8 9 10 11 12. புரிஞ்சுங்களா? மொத்தம் வந்து 12 நேர்கோடுகள் உள்ள அடுத்தது நிரப்புக. பாருங்க 1 2 அடுத்து கீழே வரணும், 3ன்னு இங்க வரணும். புரிஞ்சுங்களா? அப்ப இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி. இந்த மாதிரியான ஃபிகர் கேள்வி, அதாவது படம் கொடுத்து கேள்வி கேட்டாங்கன்னா இதெல்லாம் வந்து ஈஸியா வந்து பதில் எழுதணும். அடுத்தது 57வது கேள்வி நிரப்புக. பாருங்க இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 2 இங்க ஊட்டி 2ஆல பெருக்கி இருக்கிறாங்க. 2 2 4 2 கூட்டல் 2 4 4 2 8. அதே மாதிரி 4 கூட்டல் 4 8 8 32. அதே மாதிரி 5 கூட்டல் 5 வந்து 10 10 பெருக்கல் 5 இப்போ 5 50. இதுக்கு சரியான விடை 50. அடுத்தது வாக்கியங்கள். சில மருத்துவர்கள் முட்டாள்கள், ஆனந்த் ஒரு மருத்துவர். முடிவு சில முட்டாள்கள் மருத்துவர்கள், ஆனந்த் ஒரு முட்டாள். ஆனந்த் வந்து முட்டாள் கிடையாது, மருத்துவர். அதனால வந்து இதுக்கு வந்து முடிவு 1 மட்டும் சரியானது. அடுத்த 59வது கேள்வி கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் விடுபட்ட எழுத்தை நிரப்புக. இதுல வந்து பாத்தீங்கன்னா மேன் மேன் வருது. அப்ப இதை வந்து நாமளே எழுதலாம். பாருங்க இதுல வந்து என்ன விடுபட்டிருக்குது? ஃபர்ஸ்ட் ஏ, அடுத்த 2வது ஏ, 3வது எம், 4வது எம், 5வது என், 6வது என். அப்ப இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. பாருங்க மும்மூணா பிரிச்சுங்க. மேன் 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 அப்படி பிரிச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். அடுத்தது ஊல்ஃப் என்பது ஃப்ளோ ஆனால் 8526 என்பது என்னவாகும்? அப்போ வந்து இது வந்து அப்படியே வந்து முதல் எழுத்து கடைசியா வந்துருச்சா, 2வது எழுத்து 3வது வந்துருச்சா, அது மாதிரி முதல் எழுத்து கடைசியா வந்துச்சுன்னா 8, 2வது எழுத்து 5 2 6. அப்ப இதுக்கு சரியான விடை 6258. இந்த மாதிரி கேள்வி வந்து ஈஸியா எழுதிடலாம். அடுத்தது ஒரு ரகசிய மொழியில் 367 எனில் யூ ஆர் பேட் என்றும், 748 எனில் தே ஆர் குட் என்றும், 469 எனில் குட் அண்ட் பேட் என்றும் இருந்தால் குட் என்ற வார்த்தைக்கு ஏற்ற எண் எது? இதுக்கு சரியான விடை 4. குட் என்ற வார்த்தைக்கு 4 என்பது சரியான விடை. அடுத்தது 62வது கேள்வி. ஒரு நபர், அதாவது ஒருவர் ஒரு பெண்ணை பார்த்து சொன்னார், இவள் என் தகப்பனாரின் பேரனின் மனைவி. என் தகப்பனாரின் பேரனின் மனைவி. அப்ப அந்த பெண் அந்த நபருக்கு என்ன உறவு முறை? இப்ப என்னுடைய மருமகள். டைரக்டா சொல்லிட்டு போலாம். ஆனா வந்து அவர் என்ன சொல்றாரு? என்னுடைய தகப்பனார், என்னோட அப்பாவோட பேரனுக்கு மனைவி. அப்ப வந்து என்னுடைய மருமகள். இது ரொம்ப ஈஸி. அடுத்தது இந்த மாதிரியான கேள்வி வந்து ஈஸியா எழுதிடலாம். இது வந்து நீங்க வந்து போட்டு பாருங்க. அதாவது என்னன்னா பிளஸ் வந்து பெருக்கலாகவும், மைனஸ் வந்து வகுத்தலாகவும், பெருக்கல் கழித்தல் என்றும், வகுத்தல் கூட்டல் என்றும் இருந்தால் இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி 1200. அடுத்தது அ என்பது ஆவின் சகோதரி, ஆனால் அவின் சகோதரி அல்ல. அவிற்கும் ஆவிற்கும் உள்ள உறவு என்ன? இதுக்கு சரியான விடை சகோதர சகோதரி. அடுத்த 65வது கேள்வி. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஒரு வருடத்தில் 20,000 25,000 உயர்ந்தால் உயர்ந்த சதவீதம். இது ரொம்ப ஈஸி. 5000 பேர் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறாங்க. அப்போ வந்து இதை 4ஆ பிரிச்சு எவ்வளவு? 5000. அப்போ வந்து 25%. அடுத்தது கீழ்கண்ட பொருட்களில் குழுவோடு ஒத்து போகாதது எது? தயிர், வெண்ணெய், எண்ணெய், பாலாடை கட்டி. இதுக்கு சரியான விடை எண்ணெய். ஏன்னா மீதி 3 வந்து பால், தயிர், வெண்ணெய், பாலாடை கட்டி இதெல்லாம் வந்து
பாலிலிருந்து வர்றது தயாரா வருது. அதனால வந்து வெண்ணெய் மன்னிக்கவும் எண்ணெய் என்பது தவறானது, ஒத்து போகாது. அடுத்தது 67வது கேள்வி. கீழ்கண்ட எழுத்து வரிசையில் அடுத்த வரிசை என்ன? இது சரியான விடை ஆப்ஷன் டி EMAE. EMAE. அடுத்தது காலியான இடத்தில் வரும் எழுத்து. காலியான இடத்தில் வரும் எழுத்து பாருங்க ஜி. பாருங்க இந்த எழுத்தையும் பார்த்தீங்கன்னா இது வந்து கிளாக் வைஸ்ல போகுது, அதாவது ABCD அந்த மாதிரி போகுது. ஆனா வந்து இந்த பின்னாடி வரத வந்து அதாவது அதே மாதிரி TUV, அடுத்தது WX, அடுத்தது YZ இந்த மாதிரி பேக்ல வருது. GHI IJK KLM அந்த மாதிரி. அதுக்கப்புறம் T இடையில வந்து UV VWX XYZ. அப்ப இதுக்கு சரியான விடை Z. அடுத்தது கொடுக்கப்பட்ட தொடரில் அடுத்த எழுத்து என்ன? GH JL NQ SW YD. இதுக்கு சரியான விடை FL. அடுத்தது கீழ்வரும் எண் வரிசையில் அடுத்த எண் எது? 15 12 13 10 11. அப்ப இது பாத்தீங்கன்னா 2 2 குறையுது. 15 13 13 11. அடுத்தது 9. இதுல பாருங்க 12 10 8. மறுபடியும் அடுத்த நம்பர் கேட்டாங்கன்னா அதுக்கு சரியான விடை 6 அந்த மாதிரி போகணும். அப்ப அதுக்கு சரியான விடை D. அடுத்த கேள்வி. கேள்விக்குறியை நிரப்பும் படம் எது? இந்த மாதிரி படம் கேட்டாலும் ஈஸி. பாருங்க இது இப்படி இருக்குதுன்னா இது இப்படி, இது இப்படி இருந்துச்சுன்னா அப்ப இதுக்கு இப்படி. புரிஞ்சுங்களா? அப்ப இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. அடுத்தது ஒரு பெரிய பெட்டிக்குள் 2 சிறிய பெட்டிகள். பாருங்க ஒரு பெரிய பெட்டிக்குள்ள 2 சிறிய பெட்டிகள். அந்த சிறிய பெட்டிக்குள் 2 சிறிய பெட்டிகள். அப்போ 1 1. மொத்தம் எத்தனை பெட்டி இருக்குது? 1 2 3 4 5 பெட்டிகள் இருக்குது. அப்ப அது சரியான விடை 5. அடுத்து 73வது கேள்வி. கேள்விக்குறியை நிரப்பும் எழுத்து. கேள்விக்குறியை நிரப்பும் எழுத்து பாருங்க. AAZ BBY CCX. அப்ப இதுக்கு சரியான விடை X. அடுத்தது கணவர் மற்றும் மனைவியின் சராசரி வயது 22ஆக இருந்தது. 5 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் திருமணமான போது அவர்களுக்கு 3 வயதில் குழந்தை இருந்தால் குடும்பத்தின் தற்போதைய சராசரி வயது என்ன? இதுக்கு சரியான விடை 19. 22னா 5 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் திருமணமான போது அவர்களுக்கு 3 வயதில் குழந்தை இருந்தால் குடும்பத்தின் தற்போதைய சராசரி வயது 19. அடுத்தது 5 நண்பர்கள் PQRST வட்டமாக மையத்தை நோக்கி அமர்ந்துள்ளனர். வட்டமாக மையத்தை நோக்கி அமர்ந்துள்ளனர். அப்ப இது புள்ளினா P Q R S வச்சுக்கலாம் வச்சுக்கோங்க. பாருங்க R என்பவர் T இன் இடதுபுறத்தில் உள்ளார். ரைட். R என்பவர் T இன் இடதுபுறத்தில் உள்ளார். கரெக்ட். அடுத்தது P என்பவர் T என்பவர் S க்கும் T க்கும் நடுவில் உள்ளார். எவர் R இன் இடதுபுறத்தில் உள்ளார்? அதான் இந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு நாம வந்து இது பண்ணிக்கணும். ஆனா வந்து இந்த கொடுத்திருக்கக்கூடிய
கமெண்ட் பிரகாரம் நம்ம எழுதணும். இது வந்து இந்த மாதிரி கிராம் கட் பண்ண மாட்டேங்கிறோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, ஆர் என்பவர் டீயின் இடதுபுறத்தில், ஆர் என்பவர் டீயின் இடதுபுறத்தில், அப்ப டி இந்த பக்கம்னா அப்ப ஆருக்கு வலது டி. அதுக்கப்புறம் பி என்பவர் எஸ்ஸுக்கும் டிக்கும் நடுவில் உள்ளார். பி என்பவர் எஸ்ஸுக்கும் டிக்கும் நடுவில் உள்ளார். எஸ் பி. அடுத்தது இப்ப ஆரின் இடதுபுறத்தில் இருப்பவர் யார்? கியூ. புரிஞ்சுங்களா? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு ஆன்சர். அடுத்தது 76வது கேள்வி. இன்று திங்கட்கிழமை 66 நாட்கள் கழிந்தால் என்ன கிழமை வரும்? இது பாருங்க, இன்னைக்கு திங்கட்கிழமைனா 66 கீழ் 7 என்னது? 63 போச்சு. 63வது நாள் வந்து திங்கட்கிழமையா இருக்கும். 64, 65, 66. 63 திங்கட்கிழமைனா 64 செவ்வாய்க்கிழமை, 65 புதன்கிழமை, 66 வியாழக்கிழமை. இந்த 75வது கேள்விக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்க வந்து கீழே கமெண்ட் பாக்ஸ்ல எப்படிங்கிறத எழுதுங்க. ஆனா வந்து விடை வந்து கியூ. சில கேள்வி வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து விடை மட்டும்தான் கொடுத்துருப்பேன், டிக்டேட் பண்ணியிருக்க மாட்டேன். இருந்தாலும் நீங்க பாத்துங்க, இந்த மாதிரியான கேள்விகள் வந்துச்சுன்னா அப்படியே ஆன்சர் பண்ணுங்க. அடுத்து 77வது கேள்வி. 40 குழந்தைகள் நிற்கும் வரிசையில் இடதுபுறம் இருந்து 13வதாக நிற்பது பி, வலதுபுறம் இருந்து 9வதாக நிற்பது கியூ, கியூவின் இடப்புறம் இருந்து 4வதாக நிற்பது ஆர் எனில் பிக்கும் ஆர்க்கும் இடையே உள்ள குழந்தைகள் 14 குழந்தைகள் நிற்கின்றனர். அடுத்தது ஏஎஃப் எஸ் கொஸ்டின் மார்க் எக்ஸ். அடுத்தது தனித்து நிற்கும் எழுத்து எது என்பதை குறிக்கவும் எம். அடுத்து கடைசி காலியாக உள்ள இடத்தில் சரியான எண்ணை நிரப்பவும். இது ரொம்ப ஈஸிங்க. 4 ஸ்கொயர் 16னா 5 ஸ்கொயர் 25. அப்ப 81 ஸ்கொயர் ரூட் பண்ணா 9. அப்ப அதுக்கு சரியான விடை 9. அதாவது இந்த கொஸ்டின் பேப்பர்ல பாத்தீங்கன்னா சில உளவியல் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது உளவியல்னா மேத்தமேட்டிக்ஸ் ரிலேட்டடா கொஸ்டின் வந்து சிலது வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. ஆனா ஆன்சர் உங்களுக்கு வந்து குறிச்சிருக்கிறேன். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில பார்த்தது டிஎன் யுஎஸ்ஆர்பி கான்ஸ்டபிள் ஃபயர்மேன் ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் 2018 வருடத்திற்கான கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த காணொலியை உங்க நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல டிஎன் யுஎஸ்ஆர்பி போலீஸ் கான்ஸ்டபிள் ஃபயர்மேன் 2018 கொஸ்டின் பேப்பரை வித் ஆன்சரோட நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது போலீஸ் கான்ஸ்டபிள் கொஸ்டின் பேப்பர் 2019, அதாவது டிஎன் யுஎஸ்ஆர்பி 2019 பேப்பர் வந்து பார்த்து கொஸ்டின் பேப்பர் வந்து ஆன்சரோட வந்து நம்ம பார்க்க போறோம். இதுல வந்து 2 பகுதி. முதல் பகுதி வந்து பாத்தீங்கன்னா பொது அறிவு, 2வது பகுதி உளவியல். 2019 கொஸ்டின் பேப்பரை பார்க்க போறோம். ஏற்கனவே வந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல 2010, 2012, 2017 ஆகிய 3 வருடங்களுக்கான ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் நான் பார்த்துருக்கிறோம். தற்போது பார்க்க போறது 2019. முதல் கேள்வி, டேஸ் மனித உரிமைகள் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது? சரியான விடை டிசம்பர் 10. அடுத்தது பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு. பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு கோசி. அடுத்து 3வது கேள்வி, விஸ்வேஸ்வரையா இரும்பு எஃகு நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு?
விஸ்வேஸ்வரையா இரும்பு எஃகு நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1923. அடுத்தது குரு சிகார் சிகரம் எந்த மலைத்தொடரில் அமைந்துள்ளது? குரு சிகார் சிகரம் எந்த மலைத்தொடரில் அமைந்துள்ளது? இதுக்கு சரியான விடை ஆரவள்ளி மலைத்தொடர். அடுத்தது டேஸ் முதல் வாரம் சாலை பாதுகாப்பு வாரமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதுக்கு சரியான விடை ஜனவரி. ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி முதல் வாரம் சாலை பாதுகாப்பு வாரமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அடுத்தது 1977 இந்தியா அரிசி உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்தது. 1977 இந்தியா அரிசி உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்தது. அடுத்தது ஒரு கட்சி முறை ஆட்சியில் உள்ள நாடு. ஒரு கட்சி முறை ஆட்சியில் உள்ள நாடு சீனா. அடுத்தது சார்க் அமைப்பின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் டாக்கா. டாக்கா வந்து எங்க இருக்குது? பங்களாதேஷின் தலைநகர் தான் டாக்கா. அங்கதான் வந்து சார்க் அமைப்பின் முதல் மாநாடு நடைபெற்றது. அடுத்தது இந்திய நாட்டு வருமானத்தில் பணிகள் துறையின் பங்களிப்பு. இந்திய நாட்டு வருமானத்தில் பணிகள் துறையின் பங்களிப்பு. இது சரியான விடை 57.4%. அடுத்தது இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தால் 1967 இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட புரட்சி. இதுக்கு சரியான விடை பசுமை புரட்சி. அடுத்தது 11வது கேள்வி பொருள் இலக்கணம் 2 வகைப்படும். பொருள் இலக்கணம் 2 வகைப்படும். அடுத்தது கேளல் என்பதன் பொருள் பன்றி. கேளல் என்பதன் பொருள் பன்றி. அடுத்தது கோயம்புத்தூர் என்பது சிதைந்து கோவை என அழைப்பது மருவு. அடுத்தது குலசேகர ஆழ்வார் பாடல் டேஸ் தொகுப்பில் உள்ளது. குலசேகர ஆழ்வார் பாடல் 1000 தொகுப்பில் உள்ளது. அடுத்து 15வது கேள்வி குழந்தை இலக்கியம் என்னும் பாடல் தொகுப்பின் ஆசிரியர் அழ வள்ளியப்பா. அடுத்தது தி அமெரிக்கன் இங்கிலீஷ் வேர்ட் ஃபார் குட்ஸ் ட்ரெயின் இஸ் ஃப்ரைட் ட்ரெயின். அடுத்தது மதுரையில் அறுவை வீதி என அழைக்கப்பட்ட வீதி. இதுக்கு சரியான விடை ஆடைகள் விற்கும் வீதி. அடுத்தது யா மரம் என்பன எந்த நிலத்தில் வளரும்? யா மரம் என்பன எந்த நிலத்தில் வளரும்? பாலை. பூக்களில் சிறந்த பூ என திருவிகா கூறிய பூ. இதுக்கு சரியான விடை பருத்திப்பூ. அடுத்தது மொழிகள் டேஸ் வகைப்படும். இதுக்கு சரியான விடை 3 வகைப்படும். அடுத்து 21வது கேள்வி A இன் வரிசை m into n மற்றும் B இன் வரிசை p px minus q என்க. A மற்றும் B இன் கூடுதல் காண இயலும் எனில் அதுக்கு வந்து D ஆன்சர். m சமம் p n சமம் q. அடுத்து தி ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ILO. இதுக்கு சரியான விடை இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன். அடுத்தது வாட் இஸ் த சூட்டபிள் ஆண்டோனிம் ஃபார் ரேர்? டியர். அடுத்து f of x சமம் 2x² பிளஸ் p பிளஸ் 3x பிளஸ் 5 எனும் பல்லுறுப்புக்கோவையின் இரு பூஜ்ஜியங்களின் கூடுதல் பூஜ்ஜியம் எனில் p இன் மதிப்பு. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் A 3. அடுத்தது 25வது கேள்வி 1 பிளஸ் 6 பிளஸ் 11 பிளஸ் 16 பிளஸ் எக்ஸ் சமம் 148 எனில் எக்ஸ் இன் மதிப்பு என்ன? இதுக்கு சரியான விடை 25வது கேள்விக்கு ஆப்ஷன் சி 36. அடுத்தது a மைனஸ் b சமம் b மைனஸ் a எனில் கீழ்கண்டவற்றில் எது சரியான விடை? இதுக்கு சரியான விடை 26வது கேள்விக்கு ஆப்ஷன் A சமம் b. அடுத்தது ஒரு முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையம் நடுக்கோடுகளை டேஷ் என்ற விகிதத்தில் பிரிக்கும். இதுக்கு சரியான விடை 27வது கேள்விக்கு ஆப்ஷன் D 1:3. அடுத்தது முக்கோணத்தின் கோண இரு சமவெட்டிகள் சந்திக்கும் புள்ளி. முக்கோணத்தின் கோண இரு சமவெட்டிகள் சந்திக்கும் புள்ளி. இதுக்கு சரியான விடை 28வது கேள்விக்கு ஆப்ஷன் சி செங்கோட்டு மையம். அடுத்தது 9, 6, 7, 8, 5 மற்றும் x ஆகியவற்றின் கூட்டு சராசரி 8 எனில்
எக்ஸின் மதிப்பு. இதுக்கு சரியான விடை 29வது கேள்விக்கு ஆப்ஷன் டி 17. அடுத்தது எக்ஸ் சமம் ABCXYZ எனில் என்ற கணத்தின் தகு உட்கணங்களின் எண்ணிக்கை டேஸ் ஆகும். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி 64. அடுத்தது சட்டகாந்தத்தின் மையப்பகுதியில் காந்த விசையின் மதிப்பு. சட்டகாந்தத்தின் மையப்பகுதியில் காந்த விசையின் மதிப்பு. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி சுழி. அடுத்தது தெளிவான எதிரொலியை கேட்பதற்கு எதிரொலிக்கும் பரப்ப இருக்க வேண்டிய குறைந்தபட்ச தொலைவு. இதுக்கு சரியான விடை 17 மீட்டர். அடுத்தது லென்ஸின் SI அலகு. லென்ஸின் SI அலகு டயாப்டர். அடுத்தது நிலைம விதி என அழைக்கப்படுவது. நிலைம விதி என அழைக்கப்படுவது. இதுக்கு சரியான விடை நியூட்டனின் முதல் விதி. நியூட்டனின் முதல் விதி. அடுத்தது 35வது கேள்வி மின் உருகு இழையின் பண்பு. மின் உருகு இழையின் பண்பு. இதுக்கு சரியான விடை அதிக மின்தடை குறைந்த உருகுநிலை. அடுத்தது காற்று அடைக்கப்படும் பானங்களில் டேஸ் அமிலம் பயன்படுத்தப்படுகிறது. இதுக்கு சரியான விடை கார்பானிக் அமிலம். அடுத்தது PVC என்பது பாலிவினைல் குளோரைடு. 38வது கேள்வி கீழ்கண்ட வேதி வினை எவ்வகையை சார்ந்தது. காப்பர் சல்பைடு ஹைட்ரஜன் சல்பைடுடன் வினைபுரிந்து காப்பர் சல்பைடையும் ஹைட்ரஜன் அதாவது சல்பியூரிக் அமிலத்தையும் தருகிறது. சரியான விடை 38வது கேள்விக்கு இரட்டை இடப்பெயர்ச்சி வினை. இரட்டை இடப்பெயர்ச்சி வினை. 37வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ. 38வது கேள்விக்கு ஆப்ஷன் டி. அடுத்தது கதிர்வீச்சு ஆய்வகங்களில் பணியாற்றுபவர்கள் எந்த தனிமத்தாலான மேலங்கியும் கையுறையும் பயன்படுத்த வேண்டும். இதுக்கு சரியான விடை காரியம். அடுத்தது கீழ்கண்ட இணைகளில் எது ஐசோட்டோன்களுக்கான எடுத்துக்காட்டாகும். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. அதாவது கார்பன் 6 அணு எண்ணும் 13 நிறை எண்ணும், அதே மாதிரி நைட்ரஜன் 7 அணு எண்ணும் 14 நிறை எண்ணும் உடையது ஐசோட்டோன்கள். அடுத்தது காய்கறி பண்ணை வளர்ப்பிற்கு என்ன பெயர். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒளிரிகல்ச்சர். ஒளிரிகல்ச்சர். அடுத்தது புகையிலுள்ள தீங்கு தரும் வேதிப்பொருள். புகையிலுள்ள தீங்கு தரும் வேதிப்பொருள் நிக்கோட்டின். ஒரைசா சட்டைவா என்பது டேஸின் இரு சொல் பொருளாகும். நெல். அடுத்தது தாவரங்கள் நீர் மற்றும் கனிம பொருட்களை மண்ணிலிருந்து வேர் தூவிகள் மூலம் உறிஞ்சி எதன் மூலம் கடத்துகின்றன. இதுக்கு சரியான விடை புளோயத்தின் வாயிலாக. 5உலக வகைப்பாட்டினை அறிமுகப்படுத்தியவர் RH விட்டேக்கர். புகையிலை முதலில் யாரால் இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டது. இதுக்கு சரியான விடை போர்ச்சுகீசியர்கள். போர்ச்சுகீசியர்கள். 46வது கேள்விக்கு டி. அடுத்தது பிரம்மஞான சபையின் தலைமையகம் அமைந்துள்ள இடம். இதுக்கு சரியான விடை 47வது கேள்விக்கு ஆப்ஷன் சி அடையாறு. அடுத்தது உலக பொருளாதாரம் பெருமந்தம் தோன்றிய நாடு. உலக பொருளாதாரம் பெருமந்தம் தோன்றிய ஆண்டு. மன்னிக்கவும் தோன்றிய நாடு. இதுக்கு சரியான விடை அமெரிக்கா. அடுத்தது ஷெர்ஷா டேஸின் முன்னோடி என அழைக்கப்படுகிறார். அக்பரின் முன்னோடி என அழைக்கப்படுகிறார். அடுத்தது ஜெனரல் ஸ்டடீஸ்ல கடைசி கேள்வி 2ஆம் உலக போரின் போது இங்கிலாந்தின் பிரதமராக இருந்தவர் யார். இதுக்கு சரியான விடை வின்ஸ்டன் சர்ச்சில். வின்ஸ்டன் சர்ச்சில். இதுல கொடுத்திருக்கக்கூடிய ஜெனரல் ஸ்டடீஸ்ல நான் கொடுத்திருக்கக்கூடிய பதில்ல ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. அதற்கு உண்டான காரணத்தையும் கீழே கொடுங்க. அடுத்து நான் பார்க்க போறது உளவியல். உளவியல் பகுதி. இதுல 2வது பகுதி உளவியல். இதுல நான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு விடை மட்டும் கொடுக்கிறேன். 51வது கேள்வி ஏ என்பர் எக்ஸின் தந்தை, பி ஒய்யின் தாயாவார் மற்றும் இசட்டின் சகோதரி ஒய்யாவார். கீழுள்ள எந்த கூற்று உறுதியாக சரியல்ல. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி பி ஏயின் மனைவி என்பது சரியல்ல. அடுத்தது எல்லா சிறைவாசிகளும் ஆண்கள்
எந்த ஆணும் படிக்கவில்லை. இந்த கூற்றின்படி எந்த விடை சரியானது? அப்ப எல்லா சிறைவாசிகளும் ஆண்கள், எந்த ஆணும் படிக்கவில்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்க கூற்ற படிங்க. எந்த சிறைவாசிகளும் படிக்கவில்லை, பெண் சிறைவாசிகள் கிடையாது, எல்லா சிறைவாசிகளும் பெண்கள். அப்ப இது தவறு. பெண் சிறைவாசிகள் கிடையாது என்பது அதுவும் தவறு. சில சிறைவாசிகள் படிக்கவில்லை. அப்போ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. கொடுத்திருக்கக்கூடிய கூற்றின்படி சரியானது. எந்த சிறைவாசியும் படிக்கவில்லை. அடுத்தது, தனித்து நிற்பது எது என்பதை காணவும். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, எக்ஸ் கதிர்கள். ஏன்னா மீதி மூன்றும் பாருங்க நம்மளுக்கு தெரியக்கூடியது, எக்ஸ் கதிர்கள் வந்து தெரியாது. மீதி மூன்று தொலைபேசி, கணினி, வானொலி இதெல்லாம் நம்ம பயன்படுத்தக்கூடியது. எக்ஸ் கதிரும் சரி, ஆனால் வந்து இதை வந்து கண்ணால் பார்க்க முடியாது. அடுத்தது, அதாவது இதுல வேறுபட்டது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் கதிர்கள். அடுத்தது, டிஐஜி என்பதை 4, 9, 7 என சங்கேத எண்களில் குறிப்பிட்டால் 2, 5, 5, 6 என்ற எண்களை சங்கேத மொழியில் மாற்றி எழுதும். இதுல வேற ஒன்றும் இல்லை, அதாவது ஏபிசிடி வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா 26 எழுத்து இருக்குது. ஏவுக்கு 1ன்னா இப்போ இசட்டுக்கு 26 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ டிக்கு வந்து 4, ஐக்கு வந்து 9, ஜிக்கு வந்து 7ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம இதுக்கு மதிப்பு கொடுக்க போறோம். 2க்கு என்ன பி, 5க்கு இ, 5க்கு இ, எஃப். இந்த மாதிரி கேள்விகள்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்கு சரியான விடை பிஇஎஃப். அடுத்தது 55வது கேள்வி. ஒரு குறிப்பிட்ட மொழியில் சார்கோல் என்பது 4, 5, 1, 6, 4, 9, 1, 3 எனவும் மோரேல் என்பது 2, 9, 6, 1, 3, 7 எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளன எனில் ROCHEL என்பது எவ்வாறு குறிக்கப்பட்டிருக்கும்? இந்த முதல் வார்த்தையை பார்த்தீங்கன்னா இதில் பாருங்க, ஆர்ங்கிறது என்ன குறிக்குது பாருங்க, நல்லா பாருங்க, 6. அடுத்தது ஓங்கிறது என்னது 9, அப்போ 6, இது வந்து 9. அடுத்து சிங்கிறது என்ன, சிங்கிறது 4. அடுத்து ஹெச்ங்கிறது என்னது 5. ஈங்கிறது என்ன இங்க கொடுத்துருக்காங்க பாரு, ஈங்கிறது 7. அடுத்து எல்ங்கிறது 3. அப்ப கொடுத்திருக்கக்கூடிய இந்த வார்த்தையிலிருந்து எண்கள் எப்படி இருக்குது, அதே மாதிரி இந்த 2 வார்த்தையை வச்சு எண்கள் எப்படி வந்திருக்குங்கிற 3வது வார்த்தைக்கு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்ப இதுக்கு சரியான விடை 6, 9, 4, 5, 7, 3. அடுத்தது, காலி இடத்தை நிரப்பும் சரியான வார்த்தை விடைகளிலிருந்து தேர்ந்தெடுக்கவும். மருத்துவர் வெள்ளை நிறம், அப்ப கருப்பு நிறம் வந்து பாத்தீங்கன்னா வக்கீல், அதாவது லாயர். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்வி, நீங்க வந்து ஜஸ்ட் திங்க் பண்ணீங்கன்னாவே போதும். அடுத்தது, வெறிநாய்க்கடியால் பாதிக்கப்பட்ட விலங்கு ஆரோக்கியமான விலங்கை கடித்தால் நிச்சயமாய் வெறிநாய்க்கடி நோய் பரவும். இதுக்கு சரியான விடை 57வது கேள்விக்கு திட்டவட்டமாய் சரியானது. அடுத்தது, நெசசரி என்ற வார்த்தையில் எத்தனையோ எழுத்துக்கள் உள்ளன, அதுவும் நெடுங்கணக்கில் உள்ள மாதிரி அதே வரிசையில் அதிக எழுத்துக்களை அதனிடையே இந்த வார்த்தையில் கொண்டிருக்கின்றன. இதுக்கு சரியான விடை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 4. அடுத்தது, வெறிநாய்க்கடி நோயை கண்டுபிடிக்க மேலை நாடுகள் தேவையான அனைத்தும் அடங்கிய ஆய்வுக்கூடங்களை கொண்டிருக்கின்றன. இதுக்கு சரியான விடை அநேகமாய் சரி. அடுத்தது 60வது கேள்வி. பி உண்மையானது என்றால் கியூவும் உண்மையானது, பி தவறானது என்றால் கியூவும் தவறானது. இந்த தொடர்பின் ஒப்பீடானது. இது சரியான விடை ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. ஏன்னா பி உண்மைனா கியூ உண்மை, பி தவறுனா கியூ தவறு, ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. அடுத்தது 61வது கேள்வி. ஒரு வகுப்பில் 35 மாணவர்களுடைய சராசரி வயது 16, 21 மாணவர்களின் சராசரி வயது 14 என்றால் மீதமுள்ள 14 மாணவர்களின் சராசரி வயது என்ன? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, 19 வயது. 19 வயது. அடுத்தது, பின்வரும் அணியில் உள்ள விடுபட்ட எண்ணை நிரப்புக. இதுக்கு சரியான விடை வந்து பாத்தீங்கன்னா 62வது கேள்விக்கு ஆப்ஷன் பி, 5. அடுத்தது, ஒற்றைப்படை மனிதனை கண்டுபிடி. இதுக்கு சரியான விடை 63வது கேள்விக்கு ஆப்ஷன் சி, 3779 என்பது ஒற்றைப்படை. கரெக்டுங்களா? மீதியெல்லாம் இரட்டைப்படை. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. அடுத்தது, நிரப்புக. 1, 3, 5, 7, 1, 4, 7, 10. அப்போ வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா 1. இதுக்கு சரியான விடை 64வது கேள்விக்கு ஆப்ஷன் பி, 5. அப்போ 1, 5, 10, 5 இந்த மாதிரி. புரிஞ்சுங்களா? அடுத்தது,
அடுத்து வந்து என்னது, மன்னிக்கவும், 1 + 6 + 10. இப்போ இதுக்கு சரியான விடை 5. அடுத்தது, இந்த 3 பிராணிகளின் ஒற்றுமை என்ன? மாடு, ஆடு, குருவி. இவை 3 என்ன பண்ணும்? 65வது கேள்விக்கு சரியான விடை வாய் பேச முடியாது. ரைட். மீதி 3 பாருங்க. ரைட். அடுத்தது, ஒரு மாதத்தின் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு 3 நாட்கள் கழித்து வந்தால் அந்த மாதத்தின் 17ஆம் தேதி என்ன கிழமையாக இருக்கும்? அப்ப என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. இது சரியான விடை 66வது. மன்னிக்கவும், 66வது கேள்விக்கு ஆப்ஷன் சி, சனிக்கிழமை. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு 3 நாட்கள் கழித்து வந்தால். அப்ப அந்த மாதத்தின் 17ஆம் தேதி சனிக்கிழமை. அடுத்து, 3 எண்களின் விகிதம் 3:4:6 என்றால் அதன் பெருக்கல் தொகை 1947 வருவதற்கு மிகப்பெரிய எண் எது? இதுக்கு சரியான விடை 67வது கேள்விக்கு ஆப்ஷன் சி, 18. அடுத்தது, 9 பேர் ஓர் உணவகம் சென்றனர். 8 பேர் தங்களுடைய சாப்பாட்டு செலவாக ஆளுக்கு ரூபாய் 30 செலவழித்தனர். 9வது நபர் எல்லோருடைய சராசரி செலவையும் விட 20 ரூபாய் கூடுதலாக செலவு செய்தார் எனில் அவர் செலவழித்த மொத்த பணம் எவ்வளவு? அவர்கள் செலவழித்த மொத்த பணம் எவ்வளவு? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, 298 ரூபாய் 50 பைசா. அடுத்தது, ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இது தோராயமா பாருங்க. 8 பேர்னா 8 3 24, 240. கடைசி நபர் வந்து அதோட 20 ரூபா அதிகம்னா அப்போ வந்து எவ்வளவு? 50 ரூபா கூடுதலாக செஞ்சுக்க. அப்போ எவ்வளோ வருது? 290 ரூபா வருதா? அப்போ பார்த்தீங்கன்னா என்னாச்சு? அப்போ தோராயமாக வந்து சரியான விடை ஆப்ஷன் ஏ. அடுத்தது, டாம் ஒரு வேலையை 16 நாட்களில் செய்து முடிக்க முடியும். டாமும் ஜானும் அதே வேலையை 10 நாட்களில் செய்து முடிக்க முடியும். அதே வேலையை ஜான் மட்டும் எத்தனை நாட்களில் செய்து முடிக்க முடியும்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, 26 2/3 நாட்கள். அடுத்தது, 70வது கேள்வி, எக்ஸ் எனும் நகரத்திலிருந்து ஒரு பேருந்து புறப்படுகிறது. பேருந்தில் உள்ள பெண்களின் எண்ணிக்கை அதில் உள்ள ஆண்களின் எண்ணிக்கையில் பாதியாகும். நகரம் ஒய்யில் 10 ஆண்கள் பேருந்திலிருந்து இறங்குகின்றனர், 5 பெண்கள் ஏறுகின்றனர். இப்போது பெண்களின் எண்ணிக்கை ஆண்களின் எண்ணிக்கைக்கு சமமாகிறது. ஆரம்பத்தில் பேருந்தில் எத்தனை பயணிகள் ஏறினர்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, 45. 70வது கேள்விக்கு ஆப்ஷன் டி, 45. ஏன்னா எக்ஸ் நகரத்திலிருந்து ஒரு பேருந்து புறப்படுகிறது. பேருந்தில் உள்ள பெண்களின் எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களின் எண்ணிக்கையில் பாதி. நகரம் ஒய்யில் வந்து 10 பாருங்க, 45ல் 10 பேர் இறங்கிடுறாங்க. மீதி வந்து 35னா 5 பெண்கள் ஏறினா அப்போ 35 5 40, அப்போ 20 20. சரியா போச்சுங்களா? அந்த மாதிரி. இதுக்கு சரியான விடை 45. அடுத்தது, பின்வரும் ஜனாதிபதிகளை ஆட்சி செய்த காலத்திற்கேற்ப வரிசைப்படுத்தவும். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. அதாவது 1 ஃபர்ஸ்ட் ஆர் வெங்கட்ராமன், அடுத்து 2வது டாக்டர் சங்கர் தயாள் சர்மா, KR நாராயணன், கடைசியா வந்து அப்துல் கலாம். அப்ப இது 4 சரியானது. இப்படி. அடுத்தது, 3 2 5 4 7 1 0 என்ற எண்ணில் 5 என்ற எண்ணின் இட மதிப்பு 1 10 100 1000 10,000. அப்ப இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈஸியான கேள்வி, ஈஸியா பதில் எழுதிடலாம். சும்மா எடுத்து பார்த்தோன்னே தெரிஞ்சு போயிடும். அடுத்தது, ஏ மற்றும் பி என்ற 2 எண்களில் ஏ பி சமம் 0 என்றால் அப்ப ஏவும் பியும் 0. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் 73வது கேள்விக்கு ஆப்ஷன் பி. மன்னிக்கவும், ஏ சமம் 0 மற்றும் பி சமம் 0 அல்லது இரண்டும். இதுக்கு சரியான விடை பி. அடுத்து 74வது கேள்வி, ஒரு வாக்கியமும் காரணமும் கொடுக்கப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் பின்வரும் விடைகளில் எது சரியானது என தேர்வு செய்யவும். வாக்கியம் 1, இந்தியா ஒரு குடியரசு. காரணம், இந்தியா ஒரு வளரும் நாடு. 74வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ, வாக்கியமும் காரணமும் உண்மை, காரணம் வாக்கியத்தை விளக்குகிறது. அடுத்தது, தகவலை புரிந்து பதிலளிக்கவும். 9 8 7 7 2 4 என்பது எப்படி குறிப்பிடப்படும்? இது ரொம்ப ஈஸிங்க.
நம்பர் வச்சு 9க்கு என்ன 6 ஆர். அடுத்தது 8க்கு என்ன லெட்டரு F. அடுத்தது 7க்கு என்ன B, மறுபடியும் B. அடுத்து 2க்கு என்ன S. அடுத்தது 4க்கு என்ன P. ரொம்ப ஈஸிங்க. இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டாங்கன்னா அப்படியே லட்டு மாதிரி நீங்கள் வந்து எடுத்துடலாம் மார்க். புரியுதுங்களா? அடுத்து 76வது கேள்வி. தனித்து நிற்கும் எழுத்து எது என்பதை குறிக்கவும். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி. அப்ப இ. ஏன்னா இது வந்து வவல்ஸ். சில சமயம் வந்து ஏஇ ஐஓ ஏஇ ஐன்னு கொடுத்துட்டு வேற ஏதாவது கேட்பாங்க. அதனால வந்து இதுக்கு சரியான விடை இ. அடுத்தது ஏ என்பவர் ஒரு பெண்ணிடம் உன் தாயாரின் கணவரின் தங்கை எனக்கு அத்தை என கூறினார். ஏவிற்கு அப்பெண் என்ன உறவு? தங்கை. ஒரு பெண்ணிடம் உன் தாயாரின் கணவரின் தந்தை, உன் தாயாரின் கணவரின் தங்கை எனக்கு அத்தை என கூறினார். ஏவிற்கு அப்பெண் என்ன உறவு? தங்கை. அடுத்தது 78வது கேள்வி. கொடுத்துள்ள படத்தில் முக்கோணம் பள்ளி ஆசிரியர்களையும், சதுரம் திருமணமானவர்களையும், வட்டம் கூட்டு குடும்பத்தில் வசிப்பவர்களையும் குறிக்கிறது. இதுல கேள்வி என்னன்னா, திருமணமாகாத கூட்டு குடும்பத்தில் வசிக்கும் நபர்கள் மற்றும் பள்ளி ஆசிரியர்களாக பணியாற்றாதோர் எவ்வாறு குறிக்கப்பட்டிருக்கிறது? சரியான விடை 78வது கேள்விக்கு ஆப்ஷன் சி இ. இ பாருங்க. ஈங்கிறது என்னது? வட்டம் வந்து என்னது? கூட்டு குடும்பத்தில் வசிப்பவர். அப்போ வந்து என்னது? கூட்டு குடும்பத்தில் வசிப்பவர். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அடுத்து என்னது? என்ன கேள்வி? பள்ளி ஆசிரியராக பணியாற்றாதவர். பள்ளி ஆசிரியர் முக்கோணம், முக்கோணம் வரக்கூடாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, திருமணமாகாத, திருமணமானவர் சதுரம், சதுரமும் வராது. அப்ப இதுவும் வராது. பாருங்க, இதுவும் வராது. அதே மாதிரி இதுவும் வராது. மீதி என்ன இருக்குது? இ மட்டும்தான் இருக்குது. ரொம்ப ஈஸிங்க. இந்த மாதிரி கேள்விலாம் படிச்சு பாத்தீங்கன்னாவே ஈஸியா பதில் எழுதிடலாம். அடுத்தது 79வது கேள்வி. கீழ்கண்ட வரைபடத்தில் இருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். இதுக்கு சரியான விடை வந்து பாத்தீங்கன்னா 79வது கேள்விக்கு ஆப்ஷன் பிங்க. அடுத்தது கீழ்கண்டவற்றை வரிசைப்படுத்தவும். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா செம்பு, இரும்பு, அதுக்கடுத்து பித்தளை, அடுத்து வெள்ளி, கடைசியா தான் தங்கம். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில பார்த்தது TNUSRB, அதாவது போலீஸ் கான்ஸ்டபிள் கொஸ்டின் பேப்பர் 2019 வித் ஆன்சர். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலி உங்க நண்பர்களுக்கு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல TNUSRB 2019ஆம் ஆண்டுக்கான, அதாவது ஓல்டு கொஸ்டின் பேப்பர் 2019ஆம் வருடத்திற்கான கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சரை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது TNUSRB போலீஸ் எக்ஸாம் 2020ஆம் ஆண்டுக்கான வினாத்தாள் விடைகளுடன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொது அறிவு ஒரு 50 கேள்விகளும், மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டலெக்சுவல் கொஸ்டின் வந்து ஒரு 30 கேள்வியும் இருக்குது. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 80 கேள்விகள். இதில் வந்து முதல் பகுதி பொது அறிவு. முதல் கேள்வி, நாளமில்லா சுரப்பிகளை டேஸ் சுரப்பி ஒழுங்குபடுத்தும். நாளமில்லா சுரப்பிகளை டேஸ் சுரப்பி ஒழுங்குபடுத்தும். இதுக்கு சரியான விடை பிட்யூட்ரி. பிட்யூட்ரி. அடுத்து இரண்டாவது கேள்வி, கீழ்கண்டவை எவற்றுடன் தொடர்புடையவை? சாகிவால், சிவப்பு சிந்தி, தியோனி. இது பார்த்தீங்கன்னா பசுக்களுடன் தொடர்புடையவை. அடுத்து மூன்றாவது கேள்வி, மருந்துகளின் ராணி என அழைக்கப்படுவது? பென்சிலின். இந்த கேள்வி வந்து ஒவ்வொரு வருடமும் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க இந்த போலீஸ் எக்ஸாமில், பிசி எக்ஸாமில். அடுத்து நான்காவது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் பூச்சி உண்ணும் தாவரம் எது? இதுக்கு சரியான விடை நெப்பந்தஸ். அடுத்து ஐந்தாவது கேள்வி, முழுமையடைந்த
கருவுற்ற முட்டைக்கு டேஸ் என்று பெயர். முழுமையடைந்த கருவுற்ற முட்டைக்கு சைகோட் என்று பெயர். அடுத்தது 6வது கேள்வி. இந்தியாவில் மிக அதிக மழை பெறும் பகுதி டேஸ் பீடபூமியில் அமைந்துள்ளது. இதுக்கு சரியான விடை சில்லாங். அடுத்து 7வது கேள்வி. தமிழ்நாட்டின் முக்கிய இலைப்பயிர். தமிழ்நாட்டின் முக்கிய இலைப்பயிர் பருத்தி. அடுத்தது உலகின் 2வது உயர்ந்த சிகரம். உலகின் 2வது உயர்ந்த சிகரம் காட்வின் ஆஸ்டின், அதாவது K2. அடுத்தது 9வது கேள்வி. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழகத்தின் எழுத்தறிவு விழுக்காடு. இதுக்கு சரியான விடை 80.3%. அடுத்தது 10வது கேள்வி. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி தகவல்களை பெறுவதற்கான கால வரம்பு. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி தகவல்களை பெறுவதற்கான கால வரம்பு. இதுக்கு சரியான விடை 10வது கேள்விக்கு ஆப்ஷன் சி 30 நாட்கள். அடுத்தது 100 பாடல்களை கொண்ட நூலின் தொகுப்பின் பெயர் என்ன? இதுக்கு சரியான விடை சதகம். அடுத்து கீழ்கண்ட மொழிகளில் மிக பழமை வாய்ந்தது. கீழ்கண்ட மொழிகளில் மிக பழமை வாய்ந்தது தமிழ் மொழி. அடுத்தது மார்கழி தை ஆகிய இரண்டும் டேஸ் காலத்திற்குரியவை. இதுக்கு சரியான விடை முன்பணி காலத்திற்குரியவை. அடுத்தது 14வது கேள்வி. சீரா புராணம் டேஸ் காண்டங்களை உடையது. இதுக்கு சரியான விடை 3 காண்டங்களை உடையது. அடுத்த 15வது கேள்வி. ஏற்றுமதி இறக்குமதி பற்றி கூறும் நூலின் பெயர் என்ன? இதுக்கு சரியான விடை பட்டினப்பாலை. ஏற்றுமதி இறக்குமதி பற்றி கூறும் நூலின் பெயர் பட்டினப்பாலை. அடுத்த 16வது கேள்வி. முக்கோணத்தின் மையக்குத்து கோடுகள் சந்திக்கும் புள்ளி. முக்கோணத்தின் மையக்குத்து கோடுகள் சந்திக்கும் புள்ளி. இதுக்கு சரியான விடை சுற்றுவட்ட மையம். சுற்றுவட்ட மையம். அடுத்தது 17வது கேள்வி. 0.005667 அறிவியல் குறியீடு. இதுக்கு சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா 5.67 10⁻⁻3. 10⁻⁻3. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்தானம், இதில் 2 ஸ்தானம் வந்துருச்சு. அப்போ வந்து மீதி 3 ஸ்தானம் 10⁻⁻3. அடுத்தது 18வது கேள்வி. A/B சமம் 4:6, B/C சமம் 18:5 எனில் ABCயின் விகிதத்தை காண்க. இதுக்கு சரியான விடை 12, 18, 5. இது வந்து ரொம்ப ஈஸி பாருங்க. இதை வந்து இங்கே எழுதிக்கலாம். ஏற்கனவே விடை எழுது நல்லது பாருங்க. இதான் வந்து AB போட்டுக்கிறோம் 4:6. அதே மாதிரி BC எத்தனை போட்டிருக்கிறாங்க 18. இங்கே வந்து 5. இங்கே வந்து பக்கத்தில் 6க்கு பக்கத்தில் 6ன்னு போட்டுக்குங்க. இங்கே 18க்கு பக்கத்தில் 18ன்னு போட்டுங்க. எவ்வளோ வரும் பாருங்கள். இதை பெருக்குனீங்கன்னா 18 × 4 எவ்வளோ வரும்? 72. 72. அடுத்தது 18 × 6 108. அடுத்தது 6 × 5 30. அப்போ இதை 12ஆல் வகுத்தோம்னு வச்சுங்க. 6 12 72. மன்னிக்கும் 6ஆல் 12 6 72. இது வந்து பார்த்தீங்கன்னா 18 108. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 30. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 12:18:5. அப்போ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி. இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி கணக்குகள்லாம் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது வந்து போலீஸ் எக்ஸாம் மட்டும் இல்லை, TNPSC எக்ஸாமுக்கும் வரும் இந்த மாதிரியான கேள்விகள். அடுத்து 19வது கேள்வி. கடிகாரத்தில் நிமிடமுள் 1 நிமிடமுள், அதாவது கடிகாரத்தில் நிமிடமுள் 1 நிமிடத்தில் ஏற்படுத்தும் கோண அளவு. 1 நிமிடத்தில் ஏற்படுத்தும் கோண அளவு. இதுக்கு சரியான விடை 6 டிகிரி. 6 டிகிரி. ஏன்னா வந்து மொத்தம் 60 நிமிடம் முழுசாக சுற்றினா அது 360 டிகிரினா, அப்போ வந்து 60ஆல் வகுத்தோம்னா எவ்வளவு? 6. அப்போ ஒரு இதுக்கு 6 டிகிரி. அடுத்தது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 63 கழித்தல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 175 கூட்டல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 28.
இதை சுருக்குனா என்ன மதிப்பு கிடைக்கும்? 0 0. இதை எவ்வாறு எடுத்துக்கிறாங்கன்னா பார்த்தீங்கன்னா இதை வந்து பிரிச்சுக்கணும். பார்த்தீங்கன்னா 9 7 63, அப்போ 3 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் 7ன்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இந்த 63 இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்தது இதை வந்து பார்த்தீங்கன்னா 5 இன்ட்டு ரூட் 7, ஏன்னா 25 இன்ட்டு 7 வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ப்ளஸ் இதை வந்து 2 ரூட் 7ன்னு எடுத்துக்கலாம். 2 ரூட் 7. அப்போ 3 கூட்டல் 5 5 ரூட் 7, இங்கே வந்து -5 ரூட் 7, அப்போ கேன்சல் ஆயிரும். அப்போ 0. நல்லா நான் வச்சுங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 63 வந்து 3 ரூட் 7ன்னு எழுதிக்கலாம். 175 ரூட் ஆஃப் 175 வந்து 5 இன்ட்டு ரூட் 7ன்னு எழுதிக்கலாம். அடுத்தது ரூட் 28 வந்து எப்படி எழுதிக்கலாம்? 2 இன்ட்டு ரூட் 7ன்னு எழுதிக்கலாம். அப்போ மொத்தமாக வந்து இதுக்கு வந்து 0. அடுத்து 21வது கேள்வி, கடின நீரை மென்னீராக மாற்ற பயன்படுவது. இதுக்கு சரியான விடை சலவை சோடா. அடுத்தது 22வது கேள்வி, வேதி எரிமலையில் பயன்படுத்தப்படும் சேர்மத்தின் பெயர். வேதி எரிமலையில் பயன்படுத்தப்படும் சேர்மத்தின் பெயர். இதுக்கு சரியான விடை அமோனியம் டைகுரோமேட். அடுத்தது மூவணு மூலக்கூறுக்கு ஒரு உதாரணம். இதுக்கு சரியான விடை ஓசோன். அடுத்து 20 கிராம் சாதாரண உப்பு 100 கிராம் நீரில் கரைக்கும் போது ஏற்படும் கரைசல். இதுக்கு சரியான விடை தெவிட்டாத கரைசல். தெவிட்டாத கரைசல். அடுத்தது 25வது கேள்வி, கிரேக்க எண்களுக்கான முன்னொட்டு பெயர், அதாவது ஹெப்டா என்ற பெயர் எந்த எண்ணை குறிக்கிறது? இதுக்கு சரியான விடை 7. பாருங்க, மோனோனா 1, டை ட்ரை டெட்ரானா 4, பென்டா 5, ஹெக்ஸா 6, கெப்டா 7, ஆப்டா 9, நோனா 10. இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இது ரொம்ப ரொம்ப ஈஸி. அடுத்தது 26வது கேள்வி, 1/3, அதாவது 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் ப்ளஸ் 3 கியூப் ப்ளஸ் கே கியூப் சமம் 8281 எனில் 1 கூட்டல் 2 கூட்டல் 3 கூட்டல் அதிலிருந்து கே சமம் என்ன? அப்போ இதுக்கு சரியான விடை வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா என்னது? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கே இன்ட்டு n இன்ட்டு n ப்ளஸ் 1/n+1/2 இந்த மாதிரி மதிப்பு வரும். அப்போ இதனோட ஹோல் ஸ்கொயர் தான் வந்து இந்த கியூப். அப்போ இதனோட கியூப் ரூட் எடுத்திங்கன்னா இந்த 8281 ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா அதுதான் வந்து இதனோட ஆன்சர். புரியுதுங்களா? அப்போ இதுக்கு சரியான விடை வந்து என்னது? ஆப்ஷன் பி. ஏன்னா 9981 எடுத்துக்கிறோம், மீதி எத்தனை இருக்குது? 1 8 1ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ இங்கே 1 1 1. அப்போ 1 1 9. அடுத்தது 1 இன்ட்டு இந்த மாதிரி 181 வரும். இங்கே வந்து 0. அப்போ வந்து மதிப்பு என்னது? 91. அடுத்தது 27வது கேள்வி, தீர்வு காண்க. 4a + 3b = 65 மற்றும் a + 2b = 35 எனில் இதுக்கு சரியான விடை a = 5 b = 15. a = 5 b = 15. அடுத்து 28வது கேள்வி, 3x - y, 2y கழித்தல் 2x, x + y ஆகிய பல்லுறுப்புக்கோவைகளின் கூடுதல். இதுக்கு சரியான விடை 2x + 2y. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சம் வந்து நான் வந்து தனியாக ஒரு காணொலி வாயிலாக வந்து உங்களுக்கு வழங்குறேன். இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு உண்டான ஆன்சரை மட்டும் பார்த்துக்குவோம். சிலதை வந்து நான் வந்து இங்கே வந்து விரிவாக விளக்க முடியல, ஏன்னா முழு கொஸ்டின் பேப்பரை பார்க்கணும்னா சீக்கிரமாக பார்க்கணும். அதனால் வந்து உங்களுக்கு குயிக்காக வந்து ஆன்சர் மட்டும் கொடுக்குறேன். அடுத்தது 29வது கேள்வி, x - 8 என்பது x² - 6x - 16 ஒரு காரணி எனில் மற்றொரு காரணி. இதுக்கு சரியான விடை 29க்கு ஆப்ஷன்
சி எக்ஸ் பிளஸ் 2. அடுத்தது 30வது கேள்வி, வட்டத்தின் எவையேனும் இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட ஒரு பகுதி வட்டத்தின் டேஸ் ஆகும். இதுக்கு சரியான விடை வில். வில். அடுத்தது, குற்றியல் உகரம் பிரித்து எழுதுக. இதுக்கு சரியான விடை குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம். அடுத்தது 32வது கேள்வி, உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அக்தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. இக்குறளில் பயின்று வரும் அணி. இதுக்கு சரியான விடை ஏகதேச உருவக அணி. அடுத்தது, இவற்றுள் தவறாக பொருந்தியுள்ளதை தெரிவு செய்க. இதில் தவறாக இருக்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 33வது கேள்விக்கு அம்பி தலைவன் என்பது தவறானது. மீதி பாருங்க, அல் இருள் துடி பறை மாதவர் முனிவர். அடுத்தது, வெறுங்கை என்பது மூடத்தனம் விரல்கள் 10 மூலதனம் என்று பாடியவர் யார்? இதுக்கு சரியான விடை தாராபாரதி. தாராபாரதி. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ரிப்பீட்டடாக இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லேயும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்தது 35வது கேள்வி, உருபொருளும் உள்கு பொருளும் தன் ஒன்னார் என்ற அடியில் உள்ள உள்கு பொருள் என்ற சொல்லின் பொருள் வரியாக வரும் பொருள். வரியாக வரும் பொருள். அடுத்தது, இங்கே வந்து நான் சொல்கிறதுக்கு இங்கே ஸ்கொயர் ரூட்டில் வந்து எப்படின்னா 9 9 எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு. அடுத்தது 9 2 18 இங்கே எடுத்துக்கிறோம். 18 எடுத்துக்கிட்டோம்னா இங்கே 1 இங்கே 1, அப்போ ஓர் 1 ஓர் 18 18, அப்போ 0. புரிஞ்சுங்களா? இது வந்து இங்கே இருக்கிற எண்ணை வந்து 2ஆல் பெருக்கிட்டா 9 2 18 வரும். மீதி ஓர் 1 இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு 0 வரும். இந்த இதுக்கு எதுக்கு? இந்த 26வது கேள்விக்கு. அடுத்தது, முப்பத்தி 6வது கேள்வி, போக்குவரத்து கல்வி நலவாழ்வு வீட்டு வசதி ஆகியவை இவ்வகை என கருதப்படுகிறது. இதுக்கு சரியான விடை சேவைகள். அடுத்தது, G8 நாடுகளின் கூட்டமைப்பில் உறுப்பினராக இல்லாத நாடு. G8 நாடுகளின் கூட்டமைப்பில் உறுப்பினராக இல்லாத நாடு இந்தியா. அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா சார் கூட்டமைப்பாகட்டும் அல்லது பிரிக்ஸ் கூட்டமைப்பாகட்டும் அல்லது G20 நாடுகள் கூட்டமைப்பு, G8 கூட்டமைப்பு, இதெல்லாம் வந்து நீங்கள் அதே மாதிரி ஏசியான் கூட்டமைப்பு, இதெல்லாம் நீங்கள் எப்பயுமே வந்து ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கணும். அந்த மாதிரி வச்சுக்கும் போது இந்த மாதிரியான போட்டித் தேர்வுகளுக்கு எந்த கேள்வி கேட்டாலும் உங்களால் வந்து பதிலளிக்க முடியும். அடுத்து 38வது கேள்வி, பொருளாதாரத்தின் அனைத்து துறைகளின் ஒட்டுமொத்த வளர்ச்சி. இதுக்கு சரியான விடை மேம்பாடு. அடுத்து, இந்தியாவில் அதிகபட்ச சூரிய ஆற்றல் உற்பத்தி செய்யும் மாநிலம். இதுக்கு சரியான விடை இந்தியாவில் அதிகபட்ச சூரிய ஆற்றல் உற்பத்தி செய்யும் மாநிலம், அதாவது சோலார் எனர்ஜின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கரெக்டு. இதே வந்து காற்றாலைன்னு சொன்னால் தமிழ்நாடு, ஆனால் சூரிய ஆற்றலில் வந்து எல்லாமே கரெக்டு, அனைத்தும் சரி. இதில் செப்பரேட்டாக சொல்ல முடியாது. அதே காற்றாலைனா இந்தியாவில் வந்து தமிழ்நாடு முதலிடம். அடுத்தது 40வது கேள்வி, 11வது ஐந்தாண்டு திட்டங்களின் நோக்கங்களில் தொடர்பில்லாதது. இதுக்கு சரியான விடை தொடக்க கல்வியில் தொலைத்தொடர்பு பயன்படுத்துதல். அடுத்தது 41வது கேள்வி, சௌரி சௌரா எந்த மாநிலத்தில் உள்ளது? அதாவது கோரக்பூர் எந்த மாநிலத்தில் உள்ளது? உத்தரப்பிரதேசம். அடுத்தது, வைசிராய் என்பதன் பொருள் அரச பிரதிநிதி. அடுத்தது, அர்த்தசாஸ்திரம் என்ற நூல் யாருடைய ஆட்சி காலத்தை பற்றி அறிய உதவுகிறது? இதுக்கு சரியான விடை மௌரியர்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், டிஎன்பிஎஸ்சிலையும் கேட்குறாங்க. அடுத்த 44வது கேள்வி, மனித நாகரிகத்தின் 2ஆம் கட்டம் எந்த உலோகம் கண்டுபிடிக்கப்பட்டதிலிருந்து தொடங்குகிறது? இதுக்கு சரியான விடை இரும்பு. அடுத்தது 45வது கேள்வி, கொல்கத்தாவில் உள்ள கார்டன் ரீச் தொழிற்சாலையில் என்ன தயாரிக்கப்படுகிறது? இதுக்கு சரியான விடை கப்பல். அடுத்து, மின்னோட்டத்தின் அடிப்படை அலகு. மின்னோட்டத்தின் அடிப்படை அலகு ஆம்பியர். அடுத்தது, சூரிய ஒளி புவியை வந்து அடைவதற்கு எடுத்துக்கொள்ளும் நேரம். சூரிய ஒளி புவியை வந்து அடைவதற்கு எடுத்துக்கொள்ளும் நேரம். இதுக்கு சரியான விடை 8 நிமிடம் 20 வினாடி.
அடுத்தது 48வது கேள்வி, ஒரு கடத்தியில் பாயும் மின்னோட்டத்திற்கும் அதன் முனைகளுக்கும் இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் உள்ள தொடர்பை கண்டறிந்தவர். இதுக்கு சரியான விடை ஜார்ஜ் சைமன் ஓம். அடுத்தது 49வது கேள்வி, திரவமானி எந்த தத்துவத்தின் அடிப்படையில் வேலை செய்கிறது? ஆர்கிமிடிஸ் தத்துவம். அடுத்தது 50வது கேள்வி, சந்திராயன் 1, 2 மற்றும் மங்கள்யான் இவற்றின் திட்ட இயக்குனராக பணிபுரிந்தவர்? மயில்சாமி அண்ணாதுரை. ரொம்ப ரொம்ப முக்கியம், ரிப்பீட்டடாக கேட்பாங்க இந்த கேள்வி. சந்திராயன் 1, 2 மற்றும் மங்கள்யான் இவற்றின் திட்ட இயக்குனராக பணிபுரிந்தவர் மயில்சாமி அண்ணாதுரை. இதுவரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா பொது அறிவு 50 கேள்விகள் பார்த்தோம். அடுத்தது உளவியல், அதாவது சைக்காலஜி. பாருங்க, அதாவது 5 கீழ் 9னா அப்போ 55 கீழ் என்ன? அப்போ இங்கே ஒரு 5க்கு 9னா 2 5க்கு அப்போ 9 9. அப்போ இதுதான் வந்து சரியான விடை. அடுத்தது சிஸ்டர் என்பது 5 3 5 3 0 1. அங்கிள் என்பது 8 4 6 7 0. பாய் என்பது 1 2 9. அப்போ சன் என்பது என்ன? அப்போ எஸ்ஸுக்கு என்னன்னு பாருங்க. எஸ்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னன்னு பாருங்க, 5 கொடுத்துருக்குறாங்களா? அடுத்தது ஓவுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க? 2. அடுத்தது எண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை? எண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4. அப்போ 5 2 4. இந்த மாதிரி கேள்வி ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா 3 4 வேர்டு கொடுத்துருப்பாங்க, அதுக்கு உண்டான நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, கடைசியாக ஒரு வேர்டு கொடுப்பாங்க. அப்போ முன்னாடி வந்து அந்த எழுத்துக்கு என்ன நம்பருங்கிறது எடுத்து எழுதுறீங்கனாவே இந்த மாதிரியான கேள்விகள் ரொம்ப ரொம்ப ஈஸி. அடுத்தது கீழ்வரும் எண் வரிசையில் அடுத்த எண் எது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி 116. ஏன்னா இதுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் என்னது? 6க்கும் 17க்கும் உள்ள வித்தியாசம் என்னது? 11. அடுத்தது 17க்கும் 39க்கும் 22. அடுத்தது 39க்கும் 72க்கும் 33. அப்போ 72 கூட்டல் 44. அப்போ என்ன ஆன்சரு? 116. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக எழுதிடலாம். இந்த மாதிரி எண் வரிசையெல்லாம் கொடுத்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப சுலபமாக எழுதிடலாம். அடுத்தது 54வது கேள்வி, 7 மாணவர்களின் எடை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது, அவர்களின் சராசரி எடை என்ன? அப்போ 7ஐயும் கூட்டி 7ஆல் வகுத்தோம்னா இதுக்கு சரியான விடை. அப்போ இதுக்கு வந்து சரியான விடை என்னது? 38. அப்போ இது 7ஐயும் கூட்டி 7ஆல் வகுத்துக்குன்னு இந்த விடை வந்து வரும். அடுத்தது 17 மணி என்றால் எந்த நேரத்தை குறிக்கும்? இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி, அதாவது பிற்பகல் 5 மணி. இந்த மாதிரியான கேள்வியெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. அடுத்தது இவைகளில் பொருத்தமில்லாதது எது? இதுக்கு சரியான விடை குயில். அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடுக்க ஏபிசி, அதாவது முதல் 3 எழுத்து வரிசையாகவும் கடைசி 3 எழுத்து தலைகீழாகவும் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முதல் 3 எழுத்து தலைகீழாக கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ வந்து இதுக்கு வந்து சரியான விடை ரொம்ப ரொம்ப ஈஸி XYZ. ரொம்ப ரொம்ப ஈஸி இது. அடுத்தது 58வது கேள்வி, முருகன் சம மதிப்பு உடைய கேள்விகள் கொண்ட தேர்வு எழுதினான். அவன் 10 கேள்விகள் தவறாக எழுதினான். இதில் சரியான மதிப்பீடு 60%. தேர்வில் எத்தனை கேள்விகள் எழுதினான்? அதாவது தேர்வில் எத்தனை கேள்விகள் இருந்தன? இதுக்கு சரியான விடை 25. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 10 கேள்வி தப்பாக எழுதிட்டான், 25 வந்து 100%னா அப்போ அவன் எழுதுறது வந்து 10 கேள்வி தப்பாக எழுதிட்டான், மீதி வந்து தனக்கு 15, அப்போ 60%. அப்போ 25 கேள்வி மொத்தம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. அடுத்தது பின்வருவனவற்றுள் எவை வேறுபட்டு இருக்கிறது? இதுக்கு சரியான விடை வானூர்தி, விமான ஓட்டி. ஏன்னா வந்து 4 சக்கர வாகனம் சாலைகளில் ஓடும், விண்வெளி கலன் விண்வெளியில், கப்பல் கடலில். அப்போ வானூர்தினா வானம், விமான ஓட்டிங்கிறது தவறானது. அடுத்தது 60வது கேள்வி, ஒரு குறிப்பிட்ட குறியீட்டில் 2 என்பது P ஆகவும், 3 என்பது N ஆகவும், 9 என்பது Q ஆகவும், 5 என்பது R ஆகவும், 4 என்பது A ஆகவும், 6 என்பது B ஆகவும் இருக்க 5 9 9 4 2 3 என்ற எண்களின் குறியீடு எவ்வாறாக அமையும்? இப்போ இந்த நம்பர் வந்து எதில் இருக்குதுன்னு பார்த்து குறிச்சுங்க. 6 வந்து என்னது? B. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்க? 5 வந்து என்னது? R. 5 வந்து R. இந்த நம்பர் எடுத்துக்கங்க. அடுத்து 9 என்னது? 9க்கு வந்து 9 என்பது Q ஆகவும், மறுபடியும் 2 Q போட்டுக்குங்க. அடுத்து என்னது? 4 வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 4 வந்து ஏவாகவும். அடுத்து என்ன கொடுத்துருக்குறாங்க?
அடுத்தது 2 வந்து என்னது P ஆகவும், அடுத்து கடைசி வந்து என்னது 3 வந்து என்னது N ஆகவும். அப்போ RQQAPN. அப்போ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி. அடுத்தது வரைபடத்தில் காலி இடத்தை நிரப்புக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. ஏன்னா இது இப்படி இருக்குன்னா இது தலைகீழ்னா, இது இப்படி இருக்குன்னா அப்போ இங்கே. ஏன்னா கொஞ்சம் பாருங்க, அதாவது இந்த சைடு வந்து, அதாவது கொஞ்சம் இந்த சைடு வந்து இப்படி திரும்பி இருக்குது. அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து இப்படி திரும்பிக்கணும். அடுத்தது 62வது கேள்வி, விடுபட்ட எண்ணை மன்னிக்கவும் 71வது கேள்வி, இடையில விடுபட்டு போச்சு உங்களுக்கு. அந்த இருங்க, இப்போ வந்து 61வது கேள்விக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. அடுத்தது 71வது கேள்வி, விடுபட்ட எண்ணை காண்க. விடுபட்ட எண்ணை காண்க. இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இந்த 2 எண்ணையும் வந்து பெருக்கிட்டு இதை கூட்டியிருக்கிறாங்க. முன்னாங்க 12 கூட்டல் 7 19. அதே மாதிரி 5 3 5 8 எவ்வளவு 23. அப்போ ரொம்ப ரொம்ப ஈஸி. இங்கே பாருங்க, 11 77 77 3 80. கரெக்டாக வந்துருச்சுங்களா? அடுத்தது இவற்றில் எது பெரியது? இதுக்கு சரியான விடை 1. அடுத்து கீழ்கண்டவற்றுள் மிகப்பெரிய பின்னம் எது? கீழ்கண்டவற்றுள் மிகப்பெரிய பின்னம் எது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி 8/9. அடுத்தது பின்வரும் படத்தில் எத்தனை முக்கோண வடிவங்களை காணலாம்? இதுக்கு சரியான விடை 28. அடுத்தது ஆதித்யாவின் சகோதரி பானு ஆவார். பாரத் என்பவர் ஜெயந்தின் தந்தை ஆவார். நிலா என்பவர் பானுவின் தாயார் ஆவார். ஆதித்யா மற்றும் ஜெயந்த் இருவரும் சகோதரர்கள் எனில் பாரத்திற்கு நிலா எவ்வாறு உருவாகிறார்? இதுக்கு சரியான விடை மனைவி. அடுத்தது கீழே உள்ள வார்த்தைகளில் வேறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். ரோஜா, மல்லிகை, சாமந்தி. இதுக்கு சரியான விடை மொட்டு. ஏன்னா இதெல்லாம் வந்து பூக்கள் வகை, இது வந்து மொட்டு. அடுத்தது வரைபடத்தில் காலி இடத்தை நிரப்புக. இதுக்கு சரியான விடை 77க்கு ஆப்ஷன் பி. ஏன்னா பாருங்க, இது வந்து இந்த பக்கம் திரும்பி இருக்குது, அதே மாதிரி இது வந்து இந்த பக்கம் திரும்பின மாதிரி. அடுத்து 78வது கேள்வி, வரைபடத்தில் காலி இடத்தை நிரப்புக. இதுக்கு சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஏன்னா வந்து சென்டர் மட்டும்தான் இது, மற்றதை அப்படியே கொடுத்துக்கிறோம், இந்த இதை மட்டும். அடுத்தது 79வது கேள்வி, கேள்வி குறியிட்ட இடங்களில் வரும் படம் எது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. ஏன்னா பாருங்க, இதுக்குள்ள இதே மாதிரி இன்னொன்று, இதே மாதிரி வட்டத்துக்குள்ள வட்டம், இந்த மாதிரி இது கிடையாது. அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் விடுபட்ட எண் என்ன? அப்போ 3 9 9 3 27 27 3 81 81 3 எவ்வளவு 243. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது TNUSRB போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம் 2020 கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலி உங்கள் நண்பர்களுக்கு மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலில் TNUSRB போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம் 2020 கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சருக்கான காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி. 62வது கேள்வி, காலை 6:40 மணிக்கு ராகேஷ் வீட்டை விட்டு புறப்படுகிறார். ராகுலின் வீட்டை 25 நிமிடங்களில் சென்றடைகிறார். அவர்கள் காலை உணவை 15 நிமிடங்களில் முடித்துக்கொண்டு அவர்கள் அலுவலகம் சென்றடைய மேலும் 35 நிமிடங்கள் ஆகிறது. அவர்கள் எத்தனை மணிக்கு ராகுலின் வீட்டிலிருந்து அலுவலகம் செல்ல புறப்பட்டிருப்பார்கள்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, முற்பகல் 7:20 மணி. அடுத்தது அறிஞர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், மானிடர்கள் என இம்மூன்றினையும் குறிக்கும் படம் எது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. அடுத்து 64வது கேள்வி, ஒரு சங்கேத மொழியில் போலீஸ் என்பது இந்த மாதிரி வந்துச்சுன்னா அப்போ குறிக்கப்பட்டால் கல்ப்ரட் என்பது, அப்போ பாருங்க இந்த போலீஸுங்கிறது வந்து இது வந்து ரிவர்ஸ் எழுதிக்கிறாங்களா பாருங்க, ECILOP. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா TIRANT
PLUC. அப்போ எங்கே இருக்குது சரியான விடை ஆப்ஷன் சி. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த 65வது கேள்வி. தற்போது தந்தையின் வயது மகனை விட 5 மடங்கு ஆகும். 4 ஆண்டுகளுக்கு பிறகு தந்தையின் வயது மகன் வயதை விட 4 மடங்கு அதிகம் என்றால் தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயது என்ன? இதுக்கு சரியான விடை 12. தந்தை வயது 60. ஏன்னா பார்த்தீங்கன்னா 5 மடங்குனா பாருங்கள் 12 60. அதே 4 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 16னா 64 வரும். அப்போ இதுக்கு சரியான விடை. இப்போ இந்த கேள்வி அதாவது விடையிலேயே வந்து நம்ம கேள்விகளை புரிஞ்சுக்கலாம். இப்போ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. அடுத்தது, கீழ்கண்ட வார்த்தைகளை ஆங்கில அகராதியின்படி வரிசைப்படுத்துக. ஃபீட் FEAT, FACE, FRET, FURL. அப்போ இதுக்கு சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து 2. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா FA, FACE. அடுத்தது FE. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா FR. கடைசியாக FU. இது ரொம்ப ரொம்ப நல்ல ஈஸியான கேள்வி. இதுக்கு வந்து இது ஈஸியாக பதில் எழுத முடியும். அடுத்தது 67வது கேள்வி. ஒரு செஸ் விளையாட்டு போட்டியில் 6 விளையாட்டு வீரர்கள் ஒவ்வொரு ஆட்டக்காரனுடனும் ஒரு முறை மட்டுமே விளையாடுகிறார். போட்டியில் எத்தனை ஆட்டங்கள் ஆடியிருப்பார்கள்? இதுக்கு சரியான விடை 15 ஆட்டங்கள். 15 ஆட்டங்கள். ஆப்ஷன் பி. 15 ஆட்டங்கள் தான் சரியான விடை. அதாவது பார்த்தீங்கன்னா 6 விளையாட்டு வீரர்கள் ஒவ்வொரு ஆட்டக்காரனுடனும் ஒரு முறை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ 5 4 3 5. அதாவது பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை பேர்? 6 பேர். அப்போ தலா 5 ஆட்டங்கிற போது அப்போ வந்து மொத்தம் 15 ஆட்டம் தான் வரும். புரிஞ்சுங்களா? ஏன்னா ஒரு விளையாட்டு வீரர் 5 தான் முறை. அப்போ மொத்தமாக அதில் பாதி, மொத்தம் 6 5 30னா 30ல் பாதி வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 6 5 30ன்னு வரும். 30ல் பாதி வந்து 15. அப்போ 15 ஆட்டங்கள். அடுத்தது, கொஸ்டின் மார்க் உள்ள கட்டத்தை நிரப்புக. AEIOU வவல்ஸ். இங்கிலீஷில் வரும் இல்லைங்களா? AEIOU வவல்ஸ் லெட்டர்ஸ். அடுத்தது 69வது கேள்வி. ஒரு வாத்து 2 வாத்துகளுக்கு முன்னால் உள்ளது, ஒரு வாத்து 2 வாத்துகளுக்கு பின்னால் உள்ளது, ஒரு வாத்து மத்தியில் உள்ளது. அங்கு எத்தனை வாத்துக்கள் உள்ளன? இதுக்கு சரியான விடை 3 வாத்துகள். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாத்துக்கு முன்னாடி 2 வாத்து, அந்த ஒரு வாத்துக்கு முன்னாடி 2 வாத்து. அப்போ மொத்தம் வந்து மத்தியில் 1 வாத்து தான் இருக்குது. மத்தியில் 3 வாத்து இருந்துச்சுன்னா அது 5ன்னு சொல்லலாம். பட் மத்தியில் 1 வாத்துங்கிறதுனால மொத்தம் 3 வாத்து. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சைக்காலஜி கொஸ்டின், ரொம்ப ஈஸியாக இருக்கும். திங்க் பண்ணிங்கனாவே போதும், ஆன்சர் எழுதிடலாம். அடுத்தது, கீழே உள்ள வரிசையில் அடுத்து வருவது. அப்போ 3 4 5 6 6க்கு அப்புறம் பாருங்கள். இப்போ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. ஆக்சுவலாக இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இது வரும். இது வந்து இங்கே வருதா? இதுக்கு அடுத்தது இங்கே வந்துருச்சு. அடுத்தது இது பாருங்கள். ஃபஸ்ட்டு இது, அடுத்தது இப்படி இருக்குதா 1, அடுத்தது இப்படி இருக்குதா பாருங்கள், ப்ளஸ் இருக்குதா, அதுக்கப்புறம் 1 இங்கே, அடுத்தது பாருங்கள் இப்படி இருக்குதா. இப்படி இருக்கிறதுனால அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இது அடுத்தது இப்படி இருக்குது, அடுத்தது என்ன பண்ணுறாங்க இங்கே, அடுத்தது பாருங்கள் இப்படி இருக்குது. அப்போ கடைசி இது. புரிஞ்சுங்களா? வரிசையாக வந்துடும். அப்போ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ.